ஆண்வாரிசு வேணும்னு ஒரு எண்ணம் இருக்கா மனசுல? இருக்கா இல்லையா? பிள்ளைல கருப்பசாமி பேர் வைப்பியா? அப்படியா? தருவாரு வாரிசு சரிதானா? இருக்கா இல்லையா மனசுல? நமக்கு வாரிசு ஒன்று தரணும். வயிற்று கூட இருக்கு. சொல்லியிருக்கானப்பா என்ன வளர்ந்த சொன்னேன்? வயிற்றுல இருக்க பையன் தான் பிறக்கும் அப்படின்னு சொன்னா ஏன் பேரை மாற்றி விட்டேன்? கல்யாணம் நடக்கும். வா மேக்கவா. வா உன் வீட்டுக்காரி கூப்பிடு. விளக்கு போட்டியா? கல்யாணம் நடக்கணும் அப்படின்னு அவளுக்கு ஒரு 6 மாதத்துல ஒரு நல்ல தகவல் ஒன்று கிடைக்கும். வெறும் வயதில் நேர்ந்துக்கணும். சாமி பேர் விட்டு நடக்கும். உங்களுக்கு என்ன பேர் விட்டேன்? அஜித்திர பேரா? சாமி பேர் யார் நேர்ந்தா வீட்டில்? பார்வதி பேர் நேர்ந்து விட்டேடா? விடலை. பேரு பேச்சியம்மாடா? பேச்சியம்மா ஆடுவாளா? சாமி வருமா? சாமி யார் ஆடுதா வீட்டில்? யார் சாமி ஆடு மாதிரி காமிக்க? யார் ஆடுதா வீட்டில்? சரி வீட்டுக்கு தண்ணி வருது வணங்குதியா? வா 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 அப்படி இன்னும் ஒழிஞ்சு வயசு வேலை தடி காணாம போகுதுன்னு சொன்னா சொன்ன வாக்கு சரியா இருந்துச்சா தப்பா இருந்துச்சா? சொல்லு. சரியா தானே இருந்துச்சு. தப்பு இல்லலாம். தப்பாது. அவளை கல்யாணம் முடிச்சு தருவாரு. ஆனா கரங்கிட்டாய் வெட்டணும். வெட்டியே ஆகணும். வெட்டுவேலாம். வா ஏப்பா உனக்கு ஒரு சின்ன தப்பு நடந்திருக்கு. எதனா தப்பு நடந்தது. இயற்கையா நடக்கல, செயற்கையா நடந்தது. இவனை கீழே விழ தட்டினா தான் நம்ம கல்யாணம் முடிக்கலாம். இவனை கீழே விழ தட்டினா தான் நம்ம கல்யாணம் முடிக்கலாம். ஆம்பளையால் இருந்தா இளைஞல் அப்படின்னு பண்ணது. கற்பம் காப்பாற்றி கொடுத்துருக்கான் உயிரை. ஒரு மாலை எட்டுவாப்பா. கற்பம் மேலே கொஞ்சம் வேலைப்பாடு பார்த்தாங்க. கொஞ்சம் நடக்கலை. ஒரு அம்மாள் ஒன்று நின்று எல்லாத்தையும் தடுத்துட்டான். இல்லைன்னா அம்மாள் வந்து அவன் ஆலயத்தில் துடியாக இருக்கான். அவன் காப்பாற்றி விட்டுருக்கான். இல்லைன்னா உயிரே போயிருக்கும். இல்லைன்னா வீட்டில் வேற என்ன காலு? அந்த சாப்பாடு வைக்க சொல்லுப்பா. என்ன கற்பனை நேரம் வேலை கிடைக்கும். கொஞ்சம் பணம் தேவையாகும். ஏன்னா பணம் கொடுத்து வேலை தேவை தயாரா? ஒரு 5 மாதத்தில் ஒரு நல்ல தகவல் ஒன்று வரும். கற்பனை போடலாம்.
பார்த்துக்கலாம். ரெண்டாம் முறை காலேஜ் நான் வாங்க சொன்ன மாதிரி இருக்குமா இல்லையா காலேஜ் ரெண்டாம் முறை காலேஜ் அதில் வந்து நீங்கள் வருவாங்க. சரி ஏதோ ஒரு கரெக்டாக கொடுத்தாரு என்ன வேலை இருக்குது அப்படின்னு நினைச்சேன். அவங்க மாலனையும் நினைச்சாச்சு, அல்லாவுக்கு சுடலையும் நினைச்சாச்சு, எங்கள் அம்மாவை நினைச்சாச்சு, வடக்கு அம்மா நினைச்சாச்சு, புண்ணியில் கருப்பை நினைச்சாச்சு, சங்கில் போதாரி சேர்த்து நினைச்சிட்டேன். இவனே தடாமாடா தெரிஞ்சோ தெரியாமலோ காப்பாற்றி கொடுன்ட்டேன். எல்லா சாமியும் கவனிச்சேன். பன்னீர் வாங்கி கொடுத்தாச்சு, பழம் வாங்கி கொடுத்தாச்சு, பூ வாங்கி கொடுத்தாச்சு. கேட்டியா இப்போ அம்மன் கோயிலேருந்து வடக்கு வர நேர்த்தி கடை கிடையாது ஏந்தாச்சு. சரிதானா வீட்டுக்கு இறந்தவங்க வராங்க வணங்கு வாங்கிட்டு காப்பாற்றி கொடுத்துருவான். அவன் வாங்க கொடுக்க மாட்டான், கொடுத்துட்டான் காப்பாற்றி கொடுத்துருவான். சரிதானா நான் ஒரு இடத்துக்கு சொல்லுதான், நீ போய் ஒரு மாலையை போட்டு வந்துடுவியா மகாராஜா சுடலைக்கு கடையில் போய் ஒரு தேங்காய் வாழை உடைச்சி அவனுக்கு ஒரு மாலையை போட்டுட்டு நீ திரும்பி பார்க்கவா உயிருக்கு கேரண்டி நாங்கள். சரிதானா ஆமாம் பிரச்சனை இருக்காதுப்பா. இந்தா எப்பா வயலில் கொஞ்சம் பிரச்சனைகள் இன்னத்தோடு வந்து நிற்கா நிச்சயமாக துணை இருக்குது, எந்த குறையும் இருக்காது. சரிதானா இவனை பார்க்க போய் தான் வண்டி 2 விபத்தில் தப்பிச்சிருக்கு. 2 விபத்து, ஒன்று லேசாக மோதிருக்கே செய்யணுமா, ஒரு சைடு இடிச்சிருக்கணுமா வண்டி இடிச்சுதா இடிச்சு வண்டி நிப்பாட்டினே இல்லை நிப்பாட்டினியா அது ரேஸாக போச்சு, உயிர் சேதம் இல்லாமல் போச்சு. நடந்ததா இல்லையா நடந்தது. இனிமேல் அதுவும் நடக்காது. சரிதானா இனிமேல் அது நடக்காது. என் முகத்தை பாரு எல்லாமே நன்மையாகவே நடக்கும். எங்கள் கருப்பனுக்கு கணிசமான காணிக்க கொடுத்து. சரிதானா வா பேச்சத்தால கும்பிடு வா ஏப்பா மாயாண்டியால உடலை மாடசாமியால உயிரோட இருக்க அம்மாவை கும்பிட்ட, வடக்கு அம்மாவை கும்பிட்ட, கருப்பசாமியும் நினைச்சேன், ஐயனாரையும் நினைச்சேன், சபரிமலை கோயிலுக்கும் போனேன். கட்டியா அண்ணா உயிர் பூச்சை போட்டிருக்குது உடலை மாடசாமி. சரிதானா காயத்தெல்லாம் போட்டிருக்கணும். கடையில் கோளாறு பண்ணி வச்சுருக்காங்கப்பா. கடை முன்ன ஏன் கடையை அடைக்கணும் அப்படின்னு கோளாறு நடந்திருக்கு. வீட்டு முன்ன கோளாறு இருக்குது. சரிதானா நான் ஒரு தேங்காய் தானே இதை சாய் முன்ன வச்சு வாங்கிட்டு போ. சந்தனமும் வச்சு இதை வாங்கிட்டு போய் வீட்டு போய் கெட்டு இந்த வேப்பலையும் சந்தனமும் வச்சு சாமி பாதத்தில் வச்சு ஒரு 10 நிமிஷம் கழிச்சு சாப்பிட்டுட்டு போகும்போது வாங்கிட்டு போ. அவன் ஜெகனுக்கு தீர்த்து தரேன். கருப்பனுக்கு ஒரு காஞ்சி ஒரு கண்ணி ஒன்று வருது சொன்னாங்களா, கண்ணியை வணங்கு.
என்னையுமே எடுக்காடா. நான் எத்தனை எசைக்கும் பார்த்துருப்பேன். ஒரிஜினல் எசைக்கும் பார்ப்பேன், டூப்ளிகேட் எசைக்கும் பார்ப்பேன். ஏன்டா ஆடட்டும் பார்ப்போம். இது என்ன எங்கள் கருப்பன் எத்தாத கருப்பனா, பின்னிலே கருப்பேன், பேர் வாங்கின கருப்பேன். எங்கள் கருப்பன் ஆடுனா 1 ஏக்கர் இடம் வேணும். இடம் காணாது. சிவராம்பட்டி 3:45 4 சுற்றி வருவார். நான் வேட்டைக்கு போனோம்னா 3:45 4 படப்பேற்று 300 பேரை குறி சொல்லுவேன். கூட்டுப்போம் நிறையா போவோம். வேப்பலையும் தின்னாரையும் சவைக்க சொல்லி விசைக்காத்தான் நின்றுவா. முட்டை உடையுது வாரு, உடச்சி விடுதா வாரு. அவள் வேலையை பாரு. அவன் என்ன வேலைலாம் பார்க்கானு என்கிட்ட உடச்சி விடுதா வாரு. இல்லை செவ நின்றும் போதுமா போதுமா. அதுதான் லேட் பண்ணது. வர சொல்லு அடுத்த ஆள் வாங்க. ஓட்டு விடு பின்னிலே கருப்பண்ண தமிழ்நாடு முழுக்க. ஆமாம் கேட்டியா, உண்மையாக தானே இருந்துச்சு. இப்போ என்ன செய்யணும்? இப்போ கல்யாணம் கேட்டு வந்திருக்கேன். இந்த அடுத்த ஆண்டு வரையில் உனக்கு கல்யாணம் விட காய்ப்பாரு. சரிதானா? அது வேண்டாம். உண்மையாக தானே இருந்துச்சு. இந்த கருப்பை உன்னை காப்பாற்ற வந்தானா, ஐக்குண்டு வந்தானா காப்பாற்ற திரும்ப சுடுவாட்டுக்கும் வருவான் அவன் கூட. என்னப்பா ஏப்பா நீ ஏன் இடத்துல கொஞ்சம் கட்டுப்பட்டீங்க என்ன? சரிதானா? சரிதானா? நான் பூசினா உனக்கு 1101 போயிட்டு வா. வேற பேச்சு எடுத்து பால்படம் எடுக்கும். எங்க நான் இருக்கா பால்படம் எடு. கல்யாண மரம் அடிக்க சொல்லு. சுற்றுலா தருவான். கருப்பன் தான் சொன்னாரு போனவங்க கூடாது. செக் பண்ணி நம்பிக்கையான ஆள்கிட்ட பணத்தை கொடுத்து போய்விடணும். சரிதானா? போகலாம். சாதம் பார்த்து கொஞ்சம் கவனிச்சுருவோம். குழந்தைங்க வந்து சொல்லலை பேச்சியம்மா உடம்பு சக்தி குழந்தை மாதிரி தாமே. சொரிபத்தை நேரம் கோயிலுக்கு போகணும், பொங்கல் விடணும், வில்லு பார்க்கணும், மேளம் பார்க்கணும், ஆடி அம்மாவதுக்கு அங்கே தங்கணும். இப்படியாக வீட்டுக்கு வரணும். போதுமா இன்னும் வேணுமா?
ஆகாது கொண்டா கொண்டா ஒரு மாலை எடுப்பா மாலை இருக்கப்பா சின்ன மாலை சொல்லலையா வருமானம் பின்னாடி பேருக்கு ஆயிரத்தி 100 இருக்கும் இன்னும் கேள்வி விட்டாரு வேற எதனா எதனா இல்லை யார் பேர் விட்டாலும் ஊக்கம் உஷார் கிடையாது எதனா நேரம் சரி கிடையாது இப்போ என் பின்னாடி பேர் என் இடத்துக்கு கொஞ்சம் லேசாக கொஞ்சம் மன வருத்தப்பட்டுதான் கொஞ்சம் காலையில் விட்டுட்டு போனேன் நம்ம கஷ்டப்படணும் நமக்கு இப்படிலாம் ஒரு சூழ்நிலை நமக்கு இப்படிலாம் ஒரு சூழ்நிலை விழுந்துருச்சு கடைசி அங்கே தேங்காங்க இங்கே வாங்காங்க ஒரு அலை பாதி அலை மோதி மனசு தடுமாடி கொஞ்சம் மனம் வருத்தப்பட்டு உள் நோவி தான் நீ உள்ளே வந்த சும்மா சந்தோஷத்துலாம் நீ உள்ள வரல சரிதானா நீ மேல அந்த தலைமாடத்துக்கு காவல நான் இருப்பேன் அத்தடி சொல்லலை அந்த சுடலையும் இறந்து இங்கே போயிடுவான் ஆனால் அந்த கற்பனை கண்ணை கட்ட முடியாது அப்படி கெட்டவன அவன் வீட்டுக்குள்ளே ஆற கட்டி கிடப்பான் அப்படிதான் எல்லா இடத்துலையும் எங்கள் கருப்பம் ஓரத்தில் இருப்பான் எங்கள் கருப்பம் வந்து எங்கே இருக்கான் பாரு பின்னிலே கருப்பேன் பின்னால் வருது முன்னால் சொல்லுவான் முன்னால் வருது பின்னால் சொல்லுவான் இருந்து நல்ல தொழில் ஒன்னா காப்பாற்றுவான் சொல்லலை சொல்லாமல் காப்பாற்றுவான் எங்கள் கருப்பேன் அப்போ யார் பெருசு சொல்லலை தெய்வம் தான் ஈச மோகன் தான் இவன் ராமனோட பிள்ளை தான் இங்கே எழுதியிருக்கிறத வந்து என்னன்னு ஓட பிரித்து பார்க்கணுன்னா மேக்க இருக்கவனால முடியும் அவன் காலில் விழுந்தா காப்பாற்றுன்னு சொன்னால் சரி போடா அப்படிம்பான் எங்கள் கருப்பனுக்கு எப்போ காப்பாற்றுன்னு தெரியும் நீ லேட்டாக வந்து சேர்ந்துட்ட இல்லைன்னா ஒரு உயிரை நான் காப்பாற்றி கொடுத்துருப்பேன் ஏன் உன் வீட்டுக்கிட்ட என்னால் வர முடியலை பின்வாங்கி தான் கொண்டாந்து கொடுத்தேன் ஏப்பா நீ வருத்தப்படாத நீ எங்கள் கருப்பசாமிக்கு நீ சக்கரை பொங்கல் இனிப்பு வச்சிருக்கீங்களா உனக்கு இனிப்பு கொடுத்துருவோம் வா மாயாண்டி வா சிவலை போய் சுடலை வா மாயாண்டியால் உட்காந்து இருக்க சரிதானா ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் ஆட்டம்தான் பாட்டம்தான் கொண்டாட்டம் தான் ஏங்க எல்லாம் ஆட்டமும் ஆடி பாடி அமர்ந்தாச்சு கொஞ்சம் இப்போ அமைதியாக போவாம நமக்கு எதுக்கு வம்பு ஊர் வம்பு நமக்கு எது கெட்டவர் நம்ம அப்பா ஒரு பெரிய ஆளாக இருக்காவோ நமக்கு எதுக்குள்ள விளத்தட்டி உயிர் போகணும்னு பண்ணாங்க அது எதோ நீ தப்பிச்சிட்ட இந்த வளர்க்காமல் இருக்கவா காப்பாற்றி கொடுத்தேன் அவளுக்கு என்னச்சா கொஞ்சம் செஞ்சியா அவளுக்கு எதாவது கொஞ்சம் செய் என்ன செய்வோம் ஒரு சீட்டு ஒன்று எடுக்கணுமா இருப்பு முடிக்கு மஞ்சள் வேட்டி கொடுக்கணும் மஞ்சள் துண்டு வெட்டணும் இருப்பு முடிக்கு எது எடுப்பியா தீச்சீட்டு எடுப்பியா தீச்சீட்டு எடுக்காம யாரு நான் தான் எடுத்தேடா வீட்டில் யார் எடுத்தா நேந்தியா நேந்திருக்கியா அக்கின் சீட்டு எடுப்போம் அக்கின் சீட்டு எடுப்பியா எல்லாம் சரியாயிரும் மாரியாத்தாவும் பின்னிலே கருப்பசாமியும் துணை நின்று பெரிய கருப்பன்னு சின்ன கருப்பன்னு துணை நின்று காப்பாற்றி கொடுப்பாங்க அக்கின் சீட்டு எடுத்துருவியா வாக்கு மாற மாட்டியா 11 நாள் வரதா இருக்கணும் வந்தாடா ஒரு இறந்த பொங்கல் ஒன்று வீட்டை சுற்றி வருதுன்னா அதை நிப்பாட்டி விட்டுருக்கேன் எலும்பு மரத்தை கொண்டு பறிச்சு வச்சுடா எங்கள் ஐயாவோட மண்ணை நான் யாரும் கொடுக்க மாட்டேன் உன் வீட்டுக்கு ஒரு வீட்டுக்கு நான் கொடுத்துருக்கேன் ஏன்னா அவன் இறந்தவா சுற்றி வர வந்து இன்னும் மிதிக்க முடியாது மண்ணும் தந்திருக்கேன் திருநீரும் தந்திருக்கேன் ஆத்தாளோட கனி கனியும் தந்திருக்கேன் இன்னும் சுற்றி வந்தால் தீ பிடிக்கும் தன்னால மேலே எதானே இன்னும் சுற்றி வராது சேவன கலர் ஒன்று நீக்கி விட்டுருக்கேன் சரிதானா உங்களை பாதிக்காது அதுக்கு தான் கிழக்க இருக்கவனு சேவல் எடுத்திருக்கேன் சரிதானா கிழக்க இருக்கவன் வெளில கூட வருவான் நீக்கி தருவான் வேறு என்னப்பா சாப்பிடுங்க சந்தோஷமாக போங்க நல்லது கிட்ட கருப்பன்ட்ட வந்து கேட்டுக்கோங்க முன்னோட்டு சொல்லுவார் இனிமேல் எந்த சேதமும் இருக்காது சரிதானா வேறு என்ன இளநீ கொடுத்துருக்கீங்களா இன்னும் மீண்டும் இனிப்பான செய்தியை தருவார் சரிதானா இது யாரு மகாபா படிப்பு முடிச்சாச்சா படிச்சுக்கிட்டு இருக்காளா முடிய போகுது சீக்கிரம் முடிக்கணும் கருப்பு ஒரு விவரம் சொல்லுதார உண்மையா பொய்யா படிப்பு முடிச்சாச்சா முடிக்க போதா சீக்கிரம் முடி சரிதானா ஆமாம் சீக்கிரம் முடி இல்லவா முருகனுக்கு ஒரு மாலை வாங்கி போட சொல்லு முருக பெருமானுக்கு என்ன வேணுமோ உனக்கு யாருக்கு ஒரு நிமிஷம் இன்னும் ஒரு நிமிஷம் கேட்கவா ஆனால் என்ன வேணும்
இந்த ஹரிசு. அவனுங்க எங்கள் அப்பா இந்த பிள்ளையா இருக்கு என்னதான் செஞ்சுக்கிட்டு இருக்க முகத்தை உத்து காப்பியோ விநாயகர் பெருமான் இவ்வளோ பெருசு காமிச்சாரா யாருக்கிட்டு நானே எவ்வளோ பெரிய கருப்பேன் அப்பா பார்க்காத நாளே கிடையாதோ பார்க்காத நாளே கிடையாது விநாயகர் முன்னே வராரு சரிதானா வினைகள் இருக்காது போயிட்டு வான் வாங்கி முடி இருக்காது சரிதானா இந்தா இந்தா வச்சுக்கோ யாரு வேறதுக்கு என்ன பேர் வச்சா சிவபிரகாஷ் உடல மாலசாமிக்கும் எனக்கும் ஒரு கணக்கு இருக்கு என்ன கணக்கு பாஸ் பண்ணுவான் ஆமா சரிதானா அவனுக்கு ஒரு மாட தேவை துணை இருக்கு சரிதானா அவனுக்கு ஒரு மாட தேவை துணை இருக்கு சரிதானா ஊக்கம் உஷார் தெம்பா செயல்படுவான் 2 நாளைக்கு படுத்தே தூங்குவான் உடல் சோர்வான் 4 நாளைக்கு தெம்பா இருப்பான் சரிதானா பயப்பட மாட்டான் பயத்தை நீக்கிடுவோம் ஏன் கவலைப்படுத ஏன் பயப்படுதான் தண்ணி கொடுப்போம் கொஞ்சம் விளவுங்க அந்த பக்கம் நிற்க நான் வரேன் ஒரு எலுமிச்சம்பழம் வாங்கிட்டு போ தலைமாட்டை வச்சு படுக்க சொல்லு பயம்லாம் வராது சரி வேப்பில் எடுங்க நாகம்மாவுக்கு ஒரு மாலை வாங்கி போடு நாகம்மா கோயிலுக்கு கூட்டு போனியா போனியா போகலையா 2 கேள்வி பேருக்கா நாகம்மா ஒத்து பார்த்துருக்கா நாகம்மா அவளை பார்க்கா இவா நாகம்மாவை பார்க்கா போயிட்டு வா வேற என்ன கர்ப்பம் நினைச்சியா என்ன சமையல் மாற்றி சக்தி பேசிக்கிட்டு இருக்கான்னு நினைச்சியா பின்னில கர்ப்பம் பேசிக்கிட்டு இருக்கான் போயிட்டு வா கொண்டா பிள்ளைய கொண்டா மதுரை ஆளாது கருப்பன் வாசலுக்கு வந்துட்டாங்களா முருகா இந்த தண்ணியை தொட்டு வை ஒரு சொட்டு வை கொண்டா என்ன எடு உனக்கு ரோட்டில் தண்ணி அடிக்கணும் நீ கிளக்கவா ஒரு நிமிஷம் நின்று ஒரு குறையும் ஏன்னா கண்மலர் எடுத்து வச்சிருக்கியா தங்கத்தில் அவருக்கு மட்டும் கொஞ்சம் பெருசாக எதிர்பார்க்காரு ஏன் பெருசாக எதிர்பார்க்காருன்னா எல்லாமே சுடலை மாடசாமி தான் மாயாண்டி தான் பெரியவன் சுடலை முன்ன வரான் சரிதானா வெளியே செல்லும்போது மாயாண்டி வீட்டுக்கு வருது மாயாண்டி என் வாசல்ல ஏப்பா எவ்வளோ அசால்ட்டாக வாரான் மாயாண்டி போகிறானே குடிஞ்சிட வராரு இந்த கற்பனை எதிர்த்து வராரு சுடலை மாடசாமி வீட்டுக்கு மாயாண்டி வருவார் மாயாண்டி வந்து போய்கிட்டு இருக்காரு செய்வன கோளாறு எதுவும் வச்சாலும் பலிக்காது எனக்கு வெள்ளியில் எடுத்து வைக்க போறியா தங்கத்தில் எடுத்து வைக்க போறியா 2 கண்மலர் வேணும் தங்கத்திலையும் வைப்பா உனக்கு தங்கமான மரமாக வருவான் இப்போ வாக்கு சொல்லுங்க எழுதி வச்சுக்கோ வெள்ளை பேப்பரில் வா கணக்கவா வைக்கணும் ஒரு ஆண் ஒன்று ஒரு பெண் ஒன்று பிறக்கும் பெண்ணுக்கு பேர் வை ஆணுக்கு நீ மாயாண்டி பேரை வச்சுக்கோ போயிட்டு வா சந்தோஷமா போ ஒரு 20 எடுத்தாப்பா ஒரு கனி எடுத்தான் கொண்டா காணிக்கையா இந்தா எங்கள் அப்பாட்ட கொண்டு கொடு காணிக்க கணக்கு முடிக்கணும் காணிக்க முடித்தானா கம்மியாக தான் இருக்கு முருகா இந்தா இது உன் வீட்டு கொண்டு வை கனியை கொண்டு வை உனக்கு கனியை தருவார் சரிதானா சந்தோஷமாக போயிட்டு வா திருச்செந்தூர் போவையோ போ மாலை போட்டு போனியா சும்மா போனியா சரி திருச்செந்தூர் போயிட்டு வந்தேன்னு சொல்லிட்டாரு சரிதானா சரி கொஞ்சம் தண்ணி கொடுப்பா அவன் தாகத்தில் நிற்கான் கொஞ்சம் தண்ணி கொடு சேவல் பேச்சியா கிளம்பிட்டு மாலை நின்னா சுடலை நின்னா ஆனால் யாருக்கும் தெரியாது இந்த கற்பனுக்கு தெரியும் அது பேச்சதே நல்லது அதனால் எல்லோரும் வெளியே நிற்காங்க சரிதானா பார்க்காத சாமி கிடையாது என்ன இப்போ ஒரு பொறுப்பு ஒன்று வாங்கியிருக்கணுமே கோயிலில் என்ன பொறுப்பு வாங்கியிருக்கேன் இல்லை உனக்கு பொறுப்பு கொடுத்துருக்கணுமே
நீங்கள் இந்த இப்படி பொறுப்பு பிடிச்சிக்கோ, இப்படி பிடிச்சிக்கோ. கொடுத்துருக்கணுமே. இப்படி பிடிச்சிக்கோ. பொறுப்பு கொடுத்துருக்காங்க. இந்த பொறுப்பு இது உன் பொறுப்பு, நீ இதை செய் அப்படின்னு. நம்பலையா நம்பலையா சூட கொடுத்துருமா கையில், நாக்கில் கொடுத்துருமா கையில் கொடுக்கணுமா? எவ்வளோ நேரம் எரிய விடணும் சொல்லு. நம்பிக்கை இருக்க போய் தான் வரும். மாங்கல்யத்தை காப்பாற்றி கொடுத்துருக்கா எங்கள் பின்னில கருப்பேன் மறந்துடாது. என்ன மாற இங்கே மாற இங்கே மாற அதெல்லாம் மறந்தா எப்படி வரும்? பின்னில கருப்பை நான் மறந்துடாது. நீ மேட்டுக்கு போயிருக்கணும், பள்ளத்தில் உட்காந்துருக்க. நீ உட்காந்துருக்க இடத்துக்கு நேராக ஒரு பொருள், செம்பு பொருள் ஒன்று வச்சுக்கோ. வச்சுக்கிட்டு நீ உட்காரு. என்ன நான் அது என்ன பொருள் வைக்கணுங்கிறத சொல்லுவேன். என்ன சந்தோஷமாக வா, சந்தோஷமாக போய் சாப்பிட்டு போ. ஒரு ரெண்டு இனிப்பு போட்டு போய் அவன் இடத்துக்கு வந்ததுனால வீட்டுக்கு வர கண்ணியை வணங்கு. என்ன கண்ணியை வணங்கினியா? வணங்கிக்கோ. மண்டல பூஜையில் ஒரு நாள் பூஜை நடத்திடு. சரி சரி. ஏன்னா பூஜை நடத்தின அன்னைக்கு அந்த தலையை சுற்றி ஒரு விடலை தக்கனி போட்டு உடனே நீ போ, சிறப்பாக இருக்கும், தொழில் ஓடும். இல்லைப்பா பாப்பா இந்த வாங்க கூட பக்கத்தில் எல்லா கருப்பசாமியும் ஆரம்பிச்சு. இந்த கருப்பசாமி சொன்னே கரெக்டாக இருந்துச்சா? இருந்துச்சா? வயிற்றில் இருக்குது பையன்தான், மணி கண்டன் தான். கருப்பா சொன்னாரு, நிற்கும்னா நிற்கும். பையன்தான்னா பையன்தான், பொண்ணு தான்னா பொண்ணு தான். கையை விரிச்சா இல்லைன்னு சொன்னால் இல்லை தான். அதெல்லாம் இருக்கு. இன்னும் மீண்டும் பையன்தான். சிறப்பாக இருக்கும். கருப்பனை காணிக்க விடு. என் பூஜையில் கலந்துக்கோ. 1100 என்ன 110 உன்னையும் காப்பாற்றி கொடுங்க. நீ வந்து உன் மனைவியும் சேர்த்து காப்பாற்றி கொடுங்க. வேற என்ன செய்யணும்? வேற என்ன, ஒரு 6 மாதத்தில் நான் நினச்சது நடக்கும். நீ நினச்சே நடக்கும். பதவி உயர்வு எதிர்பார்க்க நடக்கும். போதுமா? பூஜையாக முடியுது. என் பூஜையில் கலந்துக்கப்புறம் அந்த வேலையே இதாகணுச்சு தெரியுமா? அது உண்மையாக தெரியுமா? உனக்கு ஃபஸ்ட்டு வேலையை ரெடி பண்ணி கொடுத்து, அடுத்து கல்யாணம் நடந்தது, வேறு குழந்தை இதாகனு சொன்னேன், யாரும் இதாகனு சொன்னேன். அது ஏன்னா இந்த மாமா சொன்னால் உண்மையாக கரெக்டாக இருக்கும். இந்த மாமாட்ட சாமி இருக்குன்னு நம்பி வந்தேன். அப்போ சாமி உண்மையை சொல்லியிருந்தீங்களா? அதனால் உண்மையை சொன்னேன். அதுதானே எல்லாரும் இந்த மாமா அந்த மாமா ஆடுறத வந்து கிறுக்கம் ஆடுதான் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் நீ அப்படி நினைக்கல, இது சாமி அப்படின்னு மதிச்சு வந்தேன். அப்போ நான் சாமியாக இருக்கும்ல. சரிதானா? சாட மாட்டேக்கானோ? அடிக்கடி உடம்பு சரியில்லாம அப்படியா? இருக்கா? முட்டை முட்டை 2 கப்பு எடுப்போம். அந்த மாடனுக்கு ஒரு பொங்கல் விட்டுட்டு வந்துடுறேன். ஒரு பொங்கல் விட்டியா? என் பிறந்ததுக்கு அப்புறம் ஒரு தேங்காய் பழம் உடைச்சியா? தேங்காய் பழம் உடைச்சி ஒரு பொங்கல் விட்டியா? பசியமத்த வண்டி தானே? சரிதானா? மாடனுக்கு ஒரு பொங்கல் விடு. ஒரு குழந்தை பிறந்தா 1008 மாடம் உண்டு. இந்த 1008 மாடனில் அதில் அவனுக்கு பேர், இன்னொரு பேர் ஒன்று உண்டு. என்ன பேர் தெரியுமா? திருட்டிக்காரன். அந்த திருட்டிக்காரன் நைட்டில் தூங்கும்போது அவன் என்ன தெரியுமா, இப்படி முள்ளி விட்டுருவான். அது வந்து யாருக்கும் தெரியாது, இந்த கருப்பனுக்கு தெரியும். இனிமேல் முள்ளி விட மாட்டான். சரி சரிதானா? கருப்பன்ட்ட சொல்லிட்டேடா, நீ ஒரு பொங்கல் விடுதான் அவனுக்கு நேர்ந்துக்கோ. சரி. அவன் என்ன நினைக்காமனா, என்ன பக்கத்தில் இருக்க கருப்பனை நம்ம ஒரு ஆளு கிழக்க இருக்கும், ஒரு பொங்கல் விட மாட்டேக்கா. சரி, முன்னாடி எங்கே போனாலும் நீ அவனை கூப்பிட்டு போனேன். இப்போ கல்யாணத்துக்கு அப்புறம் கூப்பிடலை. இப்போ கூப்பிடலை. இப்போ வீட்டில் நிப்பாட்டிக்கிட்டேன். முன்னாடி நான் போகிறேன், காரை எடுக்க, நீ வா அப்படிங்களா. அவர் வருவார். வந்தாருலா, போன இடமெல்லாம் வந்தார். சரிதானே? செஞ்ச இடம் செல்வாக்காக இருக்கும். நீ நினச்ச காரியம் நடக்கும். சரி. எனக்கு மேலாண்டு காணிக்க கொடுத்து கொடு. சரி. என்ன இவன் கைப்பட சபரிமலை ஐயப்பனுக்கு ஒரு காணிக்கை கொடுத்து விட்டுரு. சரி. பேர் என்ன பேர்? மணிகண்டன். அப்போ காணிக்கை எங்கே கொடுக்கணும்? எங்கே கொடுக்கணும்? மணிகண்டவன் யார் பேர்? ஐயப்பர் பேர். அவனுக்கு ஒரு 100 ரூபாய் இவன் கையில் கொடுத்து விட்டுருன்னு. வேற கருப்பண்ட போனோம் சின்னார் போச்சுன்னா என்ன சொன்னார் அப்படின்னு சொல்லக்கூடாது. வேண்டா திருப்பு. இந்தா இனிமே ஒன்றும் செய்ய மாட்டான் மாடான். ஒரு பொங்கல் மட்டும் விடுதோம்னு நீ நேர்ந்துக்கும். இந்த வாரம் இந்தாம்மா சின்ன பூசுங்க. அவன் நட்சத்திரம் நல்ல நட்சத்திரம். சரிதானா? இந்த கருப்பனுக்கு சாதமும் பார்க்க தெரியும். சரிதானா? அவன் நட்சத்திரம் நல்ல நட்சத்திரம். என்ன நட்சத்திரம் எனக்கு தெரியல, நல்ல நட்சத்திரம், நன்மையாகவே இருக்கும். சரிதானா? மேக்க இருக்க சுடலைக்கு ஒரு தேங்காய் பழம் உடைச்சிரு, தாமரை பழம் சுடலைக்கு. அவரை வந்து முன்னாடி போய் வணங்கினாங்க. உங்கள் வீட்டிலேருந்து கொஞ்சம் செஞ்சாங்க, அதுக்கப்புறம் செய்யலை. சுடலை மாடசாமியால். அதனால் உனக்கு கொஞ்சம் பாதிப்புகள். சரிதானா? ஒரு சில குழந்தை பாக்கியவங்களாம் இன்னைக்கு வந்து 4 பிள்ளைக்கு நீ தாயாக இருக்கணும், 2 பிள்ளைக்கு தான் தாயாக இருக்க. அது அந்த சுடலையினுடைய கோளாறு. சரிதானா? அதை நீக்கி
கருப்பன்ட்டேன் கற்கள் பூசைக்கு கையை கட்டி அவருக்குள்ள மந்திரத்தை சொல்லி மாணிக்க தாத்தா சொல்லி கொடுத்த மந்திரத்தை சொல்லி அதுக்கப்புறம் பல்ல கடித்து திருநாரள்ளி கொடுத்து சுடலையை தூர விலைக்கு விட்டு உனக்கு வரி கொடுக்கறதுக்கு என்ன அப்படின்னு பல்லையும் நெல்லையும் கடிச்சு முந்தாண்டியில் தின்னாறு கொடுத்ததுனால ஒரு பையன் ஒரு பொண்ணு மாயாண்டி பின்னு வாங்கினான். இந்த பின்னில் கருப்பம் பல்ல கடிச்சதுனால அதனால் அவனை கொஞ்சம் போக சொல்லியாச்சா கோவத்தில் அவனுக்கு ஒரு செவ்வரளி மாலை வாங்கி போட்டுருவான். அவன் வீட்டுக்கு மேக்க இருக்கான். மாலை வாங்கி போட்டாச்சு, நான் அடுத்து போட்டேன். போட்டாச்சா போட்டு கொஞ்சம் கோவத்தை குறைச்சி விட்டுரு. முடிஞ்சா ஒரு பொங்கல் விடு, நல்லா தான் இருக்கும், செல்வம் பொங்கும். குடி தின்னாரன் சொன்னது ரைட்டா தப்பா? ரைட்டாக தானே சொல்லியிருக்கு. அவன் தொழில் ஓடும். எக்ஸாம் எழுத போயிருக்கானோ? அவன்கிட்ட படிப்பு கவனம் சரியில்லையே. அவன் விளையாட்டு சிந்தனையில் இருக்கான். அவன் விளையாண்டுக்கிட்டு இருக்கான். அவனை செல்ல பிள்ளையா நீ வளர்த்துக்கிட்டு இருக்க, அப்புறம் எப்படி படிப்பான்? அவனை அடிக்க கிடையாது, படினே நீ சொல்ல மாட்டியா? சாப்பிடும்ப காப்பி குடிம்ப செல்லமாக வளர்த்துக்கிட்டு இருக்க. படிக்க சொல்லு, கொஞ்சம் அமட்டி பேசு, அப்போதான் பிள்ளைகள் படிக்கும். பிள்ளைகள்லாம் அடித்து வளர்க்கணும், முருங்கனா நொடிச்சு வளர்க்கணும். போதுமா இன்னும் வேணுமா? தலாமான வீட்டுக்கு இப்போ வரல, பின்னாடி வருவார். வெள்ளி செவ்வாய் வீட்டுக்கு வருவார். தலாமான இப்போ வரல. தலாமான வர விடாமல் வாங்கியிருக்காங்க. வெளியே ரோட்டில் நின்றுட்டு போனார். முன்னாடி வந்து வெள்ளி செவ்வாய் தலாமான வீட்டுக்கு நேரடி வருவார். இப்போ வரல. இந்த கருப்பு முகத்தை பார்க்க வந்ததுனால என் இடத்துல உன் இடத்துல ஒரு மதிப்பு மரியாதை இல்லை. என்ன கொஞ்சம் சிறப்பாக கவனிக்க சொல்லுங்கள். கோயில் கூட என்ன கொஞ்சம் சீரும் சிறப்புமா ஆகிட்டாங்க. நான் ஒரு ஆள் வெள்ளிக்கிழமை மத்தியானம் 1 மணிக்கு வெளியே வந்து என்னை கண்டுக்கிட மாட்டேங்காங்கண்ணா. எனக்கு நிலைக்கு நீங்கள் உள்ள கொடுத்துட்டியா? காவக்காரன் பக்கத்தில் கொடுத்துருக்கணும். ஒரு நாலு வேலையை கெடுத்து நிற்கும். பலசரக்கு வேற வாங்கி கொடுத்துட்டோம், துட்டை கொடுத்து வேலையும் போச்சு. சாமானை வேற வாங்கி கொடுத்துருக்கோம். கொஞ்சம் வழி விடுப்போம், முகத்தை பார்க்கட்டும். வேலையை வேற வாங்கி கொடுத்துட்டோம். கொஞ்சம் மலைஞ்சு சரி அண்ணன் வேற பூசை வைக்கான். இந்த சாமி நம்ம எல்லாத்தையும் கவனிப்பாரா கவனிக்க மாட்டாரா? கொஞ்சம் ஒரு மனசு முழு மனசு கிடையாது. அதுக்கப்புறம் உனக்கு ஒரு நாள் வேலையை கெடுத்து நின்றதுக்கு 1 லட்ச ரூபா தருவான்னு உனக்கு வாக்கு கொடுத்தேன். 1 லட்ச ரூபாய்க்கு உனக்கு மேலே கொடுத்தாரு. நீ மாங்கோலா வேப்பங்கோலா எல்லாத்தையும் எனக்கு ஏன் இதில் பாதியை பங்கு வச்சுக்கிட்டேன். எனக்கு தர வேண்டிய வேலையை பாதி வேலையை நீ வாங்கிட்ட. அவர் எனக்கு கொஞ்சம் வருமானத்தை நான் பூசை நடத்துன்னு தரன்னு இருந்தார். நீ கொஞ்சம் நானும் சேர்ந்து செய்யலாம்னு என் வேலையில் நீ வாங்கி நடத்திட்டேன். எனக்கு தெரியும். சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை, கூட போகிற தம்பி தானே, நல்லா இருந்துட்டு எத்தனையோ பேருக்கு பின்னாடி கொடுக்கேன். நீ நல்லா இரு. 2 பொட்டை புள்ள வச்சுருக்கலாம், என்னத்தை கொண்டு போக போகுது, வருத்தப்படாத. தாமரக்குளம் தொடலைக்கு ஒரு மாலை வாங்கி போட்டு மாயாண்டி குற்றம் குறைகள் உண்டு. மாயாண்டியை வச்சு உனக்கு ஜீவன கோளாறு வச்சுருக்காங்க, நீ சாவணும்னு. இந்த கருப்பசாமி குலதெய்வமாக இருந்ததுனால நீ பிழைச்சிக்கிட்ட. 10 தடவை காப்பாற்றி விட்டுருக்காரு. அதானே மீண்டும் காப்பாற்றி விடுவார். அவன் மனைவி மக்களை காப்பாற்றி விடுவார். தொழிலா நீ கேட்கவே வேண்டாம். இன்னைக்கு 8 நாள் அட்வான்ஸ் தருவார். தந்தாரா தரலையா? தந்தாரலாம் எப்படி தருவார். வெற்றியை நீட்டு எல்லாத்தையும் தின்னாரு பூசக்கூடாது. உடனே மட்டும் நீ யார் தெரியுமா? எங்கள் அண்ணாச்சி மாடசாமி கூட சேர்ந்தாள். சாமியை கூடுதல் நம்ப மாட்டியா? கேட்டா சரிதானா? என்ன சாமி என்ன அப்படியா இருக்காரு? இல்லை அதெல்லாம் இல்லை கூட அதெல்லாம் நம்ப மாட்டியா? சரிதானா? இந்த கருப்பசாமியை பற்றி மாணிக்க தாத்தாட்ட கேட்டால் சொல்லுவாங்க. சரிதானா? கண்டிப்பாக சுகர் பெரிய சரிதானா?
எங்கள் தாத்தா செஞ்ச புண்ணியம் உங்களை எல்லாத்தையும் காப்பாற்றும். சரிதானே? நானும் தர்மம் செஞ்சுருக்காவோ அது உன்னையும் காப்பாற்றும், அவன் பிள்ளைகளையும் காப்பாற்றும். சரிதானே? கோயிலுக்கே போக வேண்டாம். வா, கருப்பனா கொண்டாந்து ஜாதகம் ஒன்றும் கவலைப்படாத. சரிதானா? பூர்வ ஜென்ம தொடர்பு. சரிதானா? இதுக்கு முன்னையே வந்து இந்த குடும்பத்துக்கும் உனக்கும் ஒரு தொடர்பு உண்டு. புரியுதா? இதுக்கு முந்தின மொத்தத்தில் ஒரு மனிதனுக்கு வந்து 7 ஜென்மம் உண்டு. முன் ஜென்மத்தில் செஞ்ச பாவத்தையும் முன்னேற்றையும் அனுபவிக்கணும். பாவ கணக்குன்னு ஒன்று உண்டு, புண்ணிய கணக்குன்னு உண்டு. எங்கள் குடும்பத்துக்கும் உனக்கும் ஒரு கணக்கு இயற்கையாகவே உண்டு. அது அந்த கருப்பை கொண்டாந்து ஒன்று சேர்த்து வச்சுருக்கான். சரிதானா? ஆமாம். வேறு என்ன கேட்கணும்னு சொல்லி கேளு. கேட்க தொழில் வந்து இப்போ சுமாராக இருந்துக்கிட்டு இருக்கு, நினச்ச அளவில் இல்லை. சரிதானா? என் பூசையை கலந்துருக்கீங்களா? அவனுக்கு குலதெய்வம் வந்து கருப்பசாமி இல்லையா, கொஞ்சம் இனிப்பு குடி நான் சென்னார் பூசி விடுதேன். ஒரு எலுமிச்சை மலை இருந்தால் மேலே இருந்தால் எடுத்துட்டு வா. இருக்கா? இல்லை ஒரு பழம் எடு. தொழில் ஓடும், புதிய தொழில்கள் தருவார். இனிப்பு கூடி இனிப்பான செய்தியை தாரேன். சரிதானா? ஐப்பொங்கல் மாலை ஓட்டியோ? சும்மா போயிருக்கேன். சும்மா போனியோ? மாலை போடணும்னு நினச்சேடா? இல்லை, ஒரு மாலையை போட்டால் இதோட சிறப்பாக இருக்கும். சரி, கருப்பங்கிட்ட வந்திருக்கல, தொழில் ஓடும். சரிதானா? கண்டிப்பாக ஓடும். கருப்பனை காணிக்க போட்டு. ஆமாம், படிப்பு, பிள்ளைகளோட படிப்பு. தண்ணி கொடு.